நபர், உங்களுடைய சோல் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த உங்ககிட்ட பேச முடியாமல் அது ஒரு இருந்த இடத்துலே தவிச்சிட்டு, அதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குது, இதை ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதும் முடியாமல், அதுகளுக்கு அந்த எனர்ஜிக்கு நிறைய தடைகள் வந்து போடப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ எண்ணங்களை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் நபர்களோட எனர்ஜிஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மனசு வந்து அப்படியே இயங்கி தவிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு தெரிகிறது. அவங்க வெளிப்படையாக நடந்து கொள்கிற அந்த உணர்ச்சிகள், வெளிப்படையாக அந்த நபர்கள் இருக்க விஷயங்கள் தான். ஆனால் உண்மைக்குமே அந்த நபர் என்ன ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்றது பிரபஞ்சத்துக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்படி ஒரு கார்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வெளியில் நீங்கள் அந்த நபரை பார்க்குறதுக்கும் உள்ளுக்குள்ள அந்த நபரோட எனர்ஜிஸ், உங்களோட பிணைக்கப்பட்ட உணர்வுகள் இருக்கிறதுக்குமான மாற்றங்கள் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. ஏன்னா இந்த நபர்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி அழுறாங்க. ஸோ அதனால கூட இங்கே நீங்கள் தூங்கும் முன்னாடி உங்களோட நபர்களோட எனர்ஜி வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது, உங்களுக்குமே அந்த நிம்மதியான ஒரு தூக்கங்கள் பறி போகிறது. ஓகே, தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ரீம்ஸ் வந்து எழுந்துறது, பயந்து எழும்புறது, ஏதோ ஒரு அமானுஷ்யம் மாதிரி ஃபீல் பண்ணுறது அப்படின்னு கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, ஒரு சிலரோட உணர்வுகள் வந்து சரியான முறையில் மேனிஃபெஸ்ட்டை வந்து வெளிப்படுத்த முடியாமல் இருக்குது. ஓகே, ஸோ அது சரியான முறையில் எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றதே தெரியாமல் அந்த நபர்கள் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது வேறு விதமாக ஆகுது. ஏன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு இடையூறு இருக்குது, ஒரு மன வருத்தம் இருக்குது. அப்படிங்கும்போது அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக க்ரியேட் ஆகி மேபி நீங்கள் பயந்துருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ரொம்ப உடல் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது வலிமை இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப நான் வீக்காக ஃபீல் பண்ணுறேன்னு. ஏன்னா அந்த நபர்களும் பயங்கரமாக உங்களை நினைச்சுங்கிற மாதிரி இருக்குது. அந்த மனசில் இருக்க விஷயத்த சொல்ல முடியாமல் விஷயம் இந்த நபர்களை பயங்கரமாக காயப்படுத்துது. அப்படின்னா நபர் உங்க கூட பேசின அந்த கசப்பான வார்த்தைகள், ஓகே, அருவருக்கத்தக்கக்கூடிய வார்த்தைகள், ஓகே, இது வந்து அவங்கள பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கசப்பான வார்த்தைகளால் உங்களை வந்து காயப்படுத்தின அந்த நிமிஷங்கள், இதெல்லாமே இந்த நபர்களுக்கு முள்ளாக அவங்களோட மனசில் குத்தி கொண்டிருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் உங்கள்கிட்ட பேசணும்னு யோசனையெல்லாம் எடுக்கிற போது இந்த மனுஷனோட ஈகோ வந்து அதை தடுக்குது. ஓகே, ஸோ ஈகோவும் தடுக்குது, அந்த மன வலியும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நரகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கார்ட்ஸுமே இருளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த இருள் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க மனசுக்கு அவங்களே போட்டுட்ட ஒரு விஷயந்தான். ஓகே, அவங்களே உருவாக்கி கொண்ட ஒரு விஷயங்கள் தான். அவங்களே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒவ்வொரு வார்த்தைகள் விட்டு உங்களை கட்டுப்படுத்துகிறேன், இல்லை உங்களை வசப்படுத்துகிறேன்னு அப்படின்னு சொல்லி பேசின ஒரு விஷயங்கள் இன்றைக்கி அவங்களையே போட்டு ரொம்ப ஒரு நரகம் மாதிரி உறுத்திட்டுருக்கான். ஓகே, ஸோ அதனால் உங்களை மறக்கவும் முடியலை, அதை விட்டுட்டு அவங்களால வெளியே வரவும் முடியலை, உங்கள் கூட ஒரு ட்ராவலும் பண்ண முடியலை. ரொம்ப இந்த நபர்கள் இனத்துலேயும் சிக்கிட்டு மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அது நான் சொன்ன நல்லா ஒரு சில நபர்கள் வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரியாததுனால தவறான வழிகளில் கூட ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது கூட உங்களுக்கு உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்கும். என்னடா நடக்குது, என்னடா என்னை சுற்றி நடக்குது, என் கூட இருக்கவங்களே பிடிக்கலையே, என் கூட இருக்க குடும்பத்தினரையே எனக்கு பிடிக்கலையே, நான் ரொம்ப ஏதோ தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கேன், நான் தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறேன். ஆனால் என்னை சுற்றி எல்லா நபர்களும் இருக்காங்க, உங்களுடைய எனர்ஜி என்னை சுற்றி எல்லா நபர்களும் இருக்காங்க, எனக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்குது, ஆனால் எனக்கான சந்தோஷம் மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு எனர்ஜி. ஓகே, இது ஏன் சேம் எனர்ஜியில் தாங்க அவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் நீங்கள் வேணும், நீங்கள் வேண்டாம்லாம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வேணும், அந்த இடத்துல ஹார்ட் பிரேக்குக்கு எல்லாமே ஒரு பதில் சொல்கிறதுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஈகோ வந்து கொஞ்சம் தடுக்கலாம். ஓகே, ஸோ அப்படின்ட்டு பார்த்தா கூட ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அவங்களுடைய தேவதை. ஓகே, நீங்கள் ஒரு ஆண் பார்த்துட்ருக்கீங்கன்றாலும் சரி, ஒரு பெண் பார்த்துட்ருக்கீங்கன்றாலும் சரி, ஏன்னா நீங்கள் அவங்க கூட இருக்கும் இருந்த அந்த ஒரு நிமிஷங்கள் தான் ஒரு பொன்னான நிமிடங்கள் அப்படின்னா நோண்டு சொல்லவே முடியாது உங்களுடைய லைஃப்பை பார்க்கும்போது. ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது நான் சேஃபாக இருக்கேன், என்ன நானே உணர்றேன், என்ன நானே ரசித்து கொண்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான உணர்வுகளாம். ஓகே, ஸோ அவங்களுக்குமே உங்கள் கூட இருக்கும்போது அவங்களே ரசிச்சுட்டாங்களாம், அவங்களே ஒரு கிங்காவோ குயினாவோ ஃபீல் பண்ணாங்களாம். ஸோ திடீர்னு இந்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துல முன்னோக்கி போகாமல் இந்த இடத்துல ஒரு பிளாக்கேஜஸ் வந்து க்ரியேட் ஆகியிருக்கலாம். ஓகே, நீ சரியா நான் சரியா அப்படின்ற ஒரு குழப்பங்களே உங்கள் 2 பேத்துக்கும் அப்படி ஒரு பிரிவை வந்து ஏற்படுத்தி ஒரு ஈகோவை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுருக்கும். ஓகே, ஆனால் இந்த நபர்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்காக ஏங்குகிறார்கள் அப்படின்றது மட்டும் மறுக்க முடியாத ஒரு விஷயம், மறுக்க
தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த கார்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஏன்னா பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களை பொறுத்து உங்களுக்குமே அந்த நபர்கள் வேண்டாம் அப்படிலாம் கிடையாது, அவங்களுமே வேணும். அந்த நபர்களோடு இருந்தால் தான் நீங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா அந்த நபர்கள் தான் என்னமோ எனக்கு இந்த லைஃப் வந்து சும்மா ஏதோ மாதிரி போயிட்டு இருந்தது. சடனாக அவங்க வந்து என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்குன்னே நான் என்னை திருத்தி கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அவங்கள பொறுத்து அப்படின்னாலுமே அந்த நபர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் அவங்களுடைய சொந்தமாகவே இருக்கணும், அந்த நபர்களுக்காகவே இருக்கணும். ஓகே, அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணங்கள். ஆனால் அந்த எண்ணங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஸ்டெக் மூமெண்ட் ஆகியிருக்கு. ஓகே, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய காதல் எண்ட் ஆகியிருக்கலாம். ஓகே, ஸோ எண்ட் ஆகியிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டெக் மூமெண்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த ஸ்டெக் மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு சிலர் இங்கே கொஞ்சம் உங்கள் நபர்களை வந்து தவறுதெல்லாம் புரிஞ்சிருக்கலாம். நடந்த விஷயங்களில் இந்த காதல் வந்து எண்டு நோக்கி அப்படியே போயிருக்கும். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த நபர்கள் கூட எனக்கு வந்து எண்ட் ஆகிரும் அப்படின்னு திடீர்னு நடந்திருக்கு. ஏன்னா இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தை நான் இங்கே வெளிப்படையாக நான் சொல்ல விரும்பலை. ஓகே, ஸோ அப்படிங்க அந்த விஷயத்தை இந்த நபர் வச்சு ஒன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நடக்காமல் இருந்திருந்தா என்னுடைய நபர் வந்து என்கிட்ட இருந்திருப்பாங்க, நான் அதிகபட்சமாக அந்த நபர்கள்கிட்ட இதை எதிர்பார்த்துட்டேனா அப்படின்ற மாதிரி. நீங்களுமே இது சைடு என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகளை வந்து நான் விடாமல் இருந்திருக்கலாம். இல்லை அவங்க தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நானாவது கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் கை கிட்ட இருக்கும்போது அதோட அருமை புரியலை, ஆனால் கை மீறி போனதுக்கப்புறம் அதோட அருமை புரியுது அப்படின்ற மாதிரி தான் 2 பேரோட எனர்ஜியுமே இருக்குது. 2 பேருமே ஏதோ ஒரு செகண்டில் ஒரே எனர்ஜியில் தான் மாறி மாறி ட்ராவல் ஆகி கொண்டு போகிறீங்க. ஒரே ஒரு விஷயந்தான் அப்படியே திரும்ப 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 அந்த விஷயங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த நபர்களுக்கு நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து சோல்மேட் கனெக்ஷன். ஏதோ ஒரு இடத்துல வந்து இது கார்மிக் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கலாம். ஏன்னா இந்த பார்ட்னர் எனக்கு வேண்டாம், இவங்க வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் போயிட்டு, இந்த பார்ட்னர் வந்ததுக்கு பிறகு தான் நான் இவ்வளோ யோசிக்கிறேன், இவ வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ தொல்லை, இவ்வளோ மனவலி, இவ்வளோ ஏக்கங்கள், இவ்வளோ வருத்தங்கள், ஒவ்வொரு இரவுமே நான் தனிமையாக்கப்படுறேன், ஒவ்வொரு இரவுமே நான் கண்ணீர் விடுறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே ஒரு மித்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு யூனிவர்ஸை பொறுத்து ஒரு விஷயத்தை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களை தேடி கொண்டிருக்கு அப்படின்றது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வாக்கியத்தை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பிரபஞ்சத்தினோட ரகசியமே அதுதான். ஏன்னா இங்கே ஒவ்வொரு உயிரினங்களுமே பிணைக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு சோல் கனெக்ஷனால தான் பிணைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு மிருகங்கள் மேலே ஒரு அன்பு வச்சு கொண்டிருக்கீங்க, இல்லை ஒரு மனிதர்கள் மேலேயோ, ஒரு பறவைகளோ, ஒரு பூவோ, ஒரு பூஞ்செடியோ, என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, திரும்பவுமே அது நம்ம மேலே காதலிக்கும், நம்ம மேலே காதல் செலுத்தும். அது எப்படி அப்படின்னா ஒரு டிவைன் பிணைப்பு தான். ஓகேயா, ஸோ அந்த எனர்ஜி தான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் அவ்வளோ தவிச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் யோசிச்சு பார்த்தீங்களா, அங்கால இருந்து உங்கள் நபர்களுடைய தவிப்பு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த நபர்களால் வெளிக்காட்ட முடியலை தான், சடனாக வாய் திறந்து சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி காயப்படுத்திட்டாங்க, இனி காயப்படுத்துறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் நீ வேணும் எனக்கு அப்படின்ற ஒரு ஈகோ. ஒரு சில நபர்கள் இங்கே பேச முயற்சி செஞ்சு அது சரியான முறையில் உங்களோட கைகளில் கிடைக்காம போயிட்டுருக்கலாமா. அப்போது திரும்ப திரும்ப நான் எத்தனை தடவை முயற்சிக்கிறது, மீண்டுமே என் நபரால் நான் காயப்படுத்திட்டேன் அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா அவங்கள பொறுத்து அவங்க ஃபுல்லாகவே உங்களுடைய அடிமை. ஏன்னா அதுதான் உங்களாலேயுமே அவங்களோட எனர்ஜிஸை விட்டு மாற முடியாமல் இருக்கலாம். ஏன்னா எனர்ஜிஸால் பிணைக்கப்பட்டது இந்த உறவுகள், உங்களுக்கும் அவர்களுக்குமான இந்த உணர்வுகள். அது டிவைன் கனெக்ஷன், ஒரு சோல்மேட் கனெக்ஷன். அப்படிங்கும்போது இந்த நபர்களால் ஈஸியாக அதிலேருந்து வெளியில் வர முடியலாம். அவங்களே ஒரு கோபத்தில் இருக்காங்க, அவங்களே ஏதோ ஒரு எண்ணங்களில் இருக்காங்க அப்படின்னாலுமே உங்களை நினச்சி இந்த நபர்கள் தவிக்காமல் இருந்த நாட்கள் இல்லை அப்படின்றது இங்கே ஊர்ஜிதமாகுது. ஓகே, ஏன் இந்த நபர் என்னோட ட்ரீமில் வர்றாங்க, ஏன் இந்த நபரை நான் பற்றி அதிகமாக யோசிக்கிறேன், நானே மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இவங்களோட உணர்வுகள் வந்து என்னை தொல்லை பண்ணுது, நான் அவஸ்தைப்படுறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த டிவைன் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, உங்களுடைய சோல் பார்ட்னர். அதனால தான் நீங்களே இந்த இங்கால இருந்து எத்தனை தடவை நான் வெளியே போகிறேன்னு போனாலுமே கூட ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த நபர்களோட எண்ணங்கள்லேயே வந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து முடியுது.
அந்த நபர்கள் தனிச்சிருக்காங்க, தவிப்பில் இருக்காங்க. ஆனாலுமே உங்களை பற்றின யோசனைகள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. யோசிக்கிறாங்க எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வாக இருக்கும், தன்னால் தீர்வு சடனாக எடுக்க முடியல அப்படின்றதுனால இந்த மௌனங்கள், இந்த மனவலிகள் அப்படின்றது உங்கள் நபர்களுக்குமே ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இந்த சொன்ன விஷயங்கள்லாம் எஸ் பொருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தெரிவிச்சுட்டு போங்க. நானுமே இந்த ரீடிங் டிவைன் யாருக்காக கொடுத்தாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சு கொள்கிறேன். ஓகே, இங்கால இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது காதலிக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் நபர்கள் இன்னொரு திருமண குடும்ப வாழ்க்கையில் இருந்தவர்களாக இருக்கலாம். ஆல்ரெடி திருமணம் பண்ணிவிட்டு ஒரு டிவோர்ஸோ ஏதோ ஒரு ஆகி அந்த நபர்கள் தனிச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களை ரொம்ப தீவிரமாக இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த நபர்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா கடைசி ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களோட சேர்ந்து இணைஞ்சு வாழ்கிறதா தான் இருக்குது. ஓகே, ஆனால் ஏதோ ஒரு உங்களுடைய கர்ம வினையோ அல்லது இந்த லவ்வில் இருக்கக்கூடிய ஒரு சில கர்ம வினைகளோ இந்த காதலை உங்கள் கைகளில் சேர விடாமல் துரத்தி கொண்டே இருக்கலாம். ஐயோ அவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி ஏன் பேசின, இந்த நேரத்தில் நீ இப்படி பேசினா அப்படி காயப்படுவேன்ட்டு உனக்கு தெரியாதா, இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பழைய விஷயங்களை தான் பேசுகிறீங்களே ஒழிய அதை முடிச்சுட்டு அங்கே முன்னெடுத்துட்டு போகிறது அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடையாது. இன்னுமே உங்களோட லவ் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த மூமெண்ட் எத்தனை பேர் இந்த ரீடிங் பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சேட் எனர்ஜியில் இருந்தீங்க. ஏன்னா ஆல்ரெடி இதை பார்த்துட்டு இருக்க அனைவருக்குமே அதே ஒரு எனர்ஜி தான் இருக்குது. முன்னோக்கி போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க, ஆனால் அது அப்படி நடந்திருக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு இருந்தாலுமே நான் அதை புதுப்பிக்க நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுடைய மனதுகளில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நபர்களுடைய மனதிலையும் அதே எண்ணங்கள் தான் இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா உங்களுக்கும் அவர்களுக்குமான கனெக்ஷன் ஒரு கார்மிக் கனெக்ஷன் கிடையாது. இது அப்படியே விட்டுட்டு மூவ் ஆக்கி வழியில் போகிறதுக்கு இது டிவைனால் பிணைக்கப்பட்ட டிவைன் சோல் கனெக்ஷன். ஓகே, ஸோ அப்படின்றதுனால தான் எத்தனை பேர் உங்களோட லைஃப்பில் தாண்டி போனாலுமே நீங்கள் அந்த நபருக்காக எங்கிறீங்க. அதே மாதிரி அந்த நபர் என்ன தான் ஒரு உறவில் இருக்காங்க, என்ன தான் எத்தனை நபர்களை கடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னாலுமே கூட அவர்களுடைய எண்ணங்கள்லாம் உங்களை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஓகே, அதனால தான் உங்களுக்கு அதிகப்படியான குழப்பங்கள், உங்களுக்கு திடீர்னு ஒரு அழுகை வரும், நல்லா இருப்பீங்க, திடீர்னு ஒரு சேட் மூமெண்ட்டுக்கு போயிடுவீங்க, நல்லா ஜாக் பண்ணலாம், சிரிக்கலாம், நல்லா ஏதோ ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க, சடனாக எனர்ஜிஸ் மாறும். ஏன்னா அவங்க தெரிஞ்சோ தெரியாமலும் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டே இருக்காங்க. ஆனால் அது நல்ல விதத்தில் அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. ஏன்னா அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண தெரியாமல் பண்ணுறாங்க. அப்படின்றதுனால தான் அந்த நடந்து முடிஞ்ச விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அதெல்லாம் திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி டிவைன் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகே, தனிப்பட்ட ரீதியாக இங்கே ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ப்ளாக்கேஜஸ் எல்லாம் இன்னுமே ரிமூவ் ஆகாமல் கொஞ்சம் அதிகப்படியாக போகிற மாதிரி தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே, ஸோ அந்த தடைகளும் அந்த ரிமூவும் நடந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்குள்ள ரீயூனியன் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும். ஸோ அப்போது இந்த டிவைன் மேஜிக் உங்கள் காதல்லையும் நடக்கணும் அப்படின்னா இன்றைக்கி கமெண்ட்டில் 11 டிவைன் மேஜிக் எங்களை இணைக்கிறது அப்படின்னு நீங்கள் பதிவிடுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்க மற்றவங்களுக்கும் 11 மேஜிக் அப்படின்றத நீங்கள் ரிப்ளையாக கொடுங்க. ஸோ அப்படி உங்களுக்கு 11 மேஜிக் அப்படின்னு சொல்லி 9 கமெண்ட்ஸ் ரிப்ளை வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ரீயூனியன் உங்கள் வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்றத டிவைனாக கொடுக்குற அறிகுறி. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் நானும் கற்றுக்கொள்ளணும், என்னுடைய காதலுக்கும் தேவை அப்படின்னாலும் இல்லை இருக்கிற தடைகளை உடைக்கிறதுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக பிரபஞ்ச மொழிக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உங்களுக்கான பர்சனல் ரீடிங் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். உண்மையை உணர்த்தும் பிரபஞ்ச மொழிடார்.